Hello dear students, friends welcome. இந்த வீடியோவில் 10th பப்ளிக் எக்ஸாம் உடைய ரிசல்ட் டேட் உடைய அப்டேட் பார்க்க போகிறோம். கடந்த மே 8ஆம் தேதி 12th மாணவருடைய பொதுத் தேர்வு முடிவுகளை தேர்வுத்துறை வெளியிட்டாங்க. ஸோ தேர்வு முடிவுகள் ப்ளஸ் டூ உடைய தேர்வு முடிவுகள் தள்ளி போகும்னு தேர்வுத்துறை அப்டேட் கொடுத்தாங்க. இருந்தாலும் ஏற்கனவே டென்டேட்டிவாக ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. 10th 12th கொடுத்தாங்க. அதே டேட்டு மே 8ஆம் தேதியை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ 10th உடைய ரிசல்ட் டேட் மே 20ஆம் தேதி வெளியிடப்படுமா அல்லது முன்கூட்டியே வெளியிடப்படுமாண்டு மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. தேர்வுத்துறை தங்களுடைய அனைத்து பணிகளுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்காங்க. இப்போ தமிழக அரசின் சார்பாக புதிய அரசு பார்த்திங்கன்னா ஒரு தமிழக சிஎம் தவிர்த்து 9 அமைச்சர்கள் பதவி ஏற்றாங்க. ஸோ அவங்களுடைய இலாக்காக்கள் மிக விரைவாக தமிழக சிஎம் சொல்ல போகிறாங்க. ஏற்கனவே தமிழக பள்ளிக் கல்வித்துறைக்கு வெங்கட் ரமணன் அப்படின்னு ஒரு அமைச்சர் வர்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அவர் தான் வரப்போகிறார் பள்ளிக் கல்வித்துறைக்கு. ஸோ அவர் தலைமையில் கூட மே 20ஆம் தேதி ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண போகிறாங்களா, இல்லை அதற்கு முன்னாடி வழக்கமாக 12th ரிசல்ட்ஸ் வெளிவந்த மறு வாரங்களில் 10th உடைய ரிசல்ட்ஸும் வழக்கமாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ நாளை மறுநாள் மே 15ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வெளியிட போகிறாங்களான்னு தெரியலை. ஸோ இது குறித்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ அப்டேட்டும் வராமல் இருக்குது. ஸோ எந்த அப்டேட்டும் வரலை அப்படின்னா மே 20ஆம் தேதி காலையில் 9:30க்கு தான் வெளியிட போகிறாங்க. இன்கேஸ் பார்த்திங்கன்னா இதில் முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியிட தேர்வுத்துறை ரெடியாக இருக்குது. தமிழக சிஎம்கிட்ட ஒப்புதல் வாங்கி மிக விரைவாக வெளியிட்டாங்கன்னா நாளைக்கு கூட இது குறித்து அப்டேட் வரலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். மே 20ஆம் தேதி அப்படிங்கிறது இப்போதைக்கு தேர்வுத்துறை ஏற்கனவே கொடுத்த ஒரு டென்டேட்டிவ் டேட். இன்கேஸ் இல்லை சேஞ்சஸ் இருந்தால் நாளை கூட உங்களுக்கு இது குறித்து அப்டேட் வரலாம். ஸோ எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க, நல்ல ஸ்கோர் வரணும், அந்தந்த மாணவர்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும்னு சில எதிர்பார்த்துருக்கீங்க, சிலர் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வரணும்னு எதிர்பார்த்துருக்கீங்க, இன்னும் சில மாணவர்களை நான் ஸ்டேட் ரேங்கே வருவேன்னு எதிர்பார்த்துருக்கீங்க. குறிப்பாக மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாம் செண்டம் நான் எடுத்துருவேன் கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க. இன்னும் சிலவர் மொழி பாடங்கள்லேயே நான் செண்டம் போல் ரெடியாக இருக்கேன் சார், சூப்பராக எழுதிருக்கேன் ரெடியாக இருக்கீங்க. ஸோ உங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் சூப்பராக வரும், எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே குறிப்பாக 10th 11th போகக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 11th என்ன குரூப் எடுக்க போகிறீங்கன்னு தயவு செய்து நல்லா டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.